மற்றவர்கள் வந்தார்கள். எங்கள் அப்பன், சித்தப்பன், அண்ணன், மாமன் எல்லாம் வந்தார்கள். சில பகுதி கட்சி தொகுதி கட்டைகளாக இருந்து சுருங்கி போனார்கள். எந்த திராவிடத்தை, இந்தியத்தை, நம் இன உரிமையை, நம்முடைய நிலத்தை, வளத்தை, நம் மொழியை, வரலாற்றை மறைக்கிறதோ அதை ஒழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவனிடத்திலே, திராவிடத்திலே மண்டியிட்டார்கள். என் இனம் மறுபடியும் வீழ்ந்து மாண்டு போனது. அதை கண்டு உணர்ந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் வெகுண்டு எழுந்தும் 234 தொகுதியிலும் போட்டியிட்டு அன்று ஐயா கருணாநிதி அவர்களும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களும், ஐயா விஜயகாந்த் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி என்றும், ஐயா அன்புமணி தலைமையில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று 4 பெரிய கட்சிகள், கூட்டணிகள், தனித்த ஒரு பிள்ளைகள் புதிதாக வந்தோம். 4.5 லட்சம் வாக்கு, 1.1. அப்பவும் 5வது இடத்திலே நாங்கள் நின்றோம். திருப்பி திருப்பி 2019 நாடாளுமன்றத்திற்கு வந்தோம். 18 லட்சம் வாக்கு. 4.5 லட்சம் எங்க இருக்கிறது? 18 லட்சம். இந்தியாவை யார் ஆள்வதில் நாங்கள் போட்டியில்லை. அப்போது அதே கூட்டணி தலைமைகள், ஐயா கருணாநிதி தலைமை, ஐயா இவர்கள் திமுக தலைமையில் ஒன்று, ஐயா அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் ஒன்று, இப்படி கூட்டணியில் வைத்து வந்தார்கள். அப்போதும் ஐயா தினகரன் வந்தார், எங்க அண்ணன் கமலஹாசன் வந்தார். அப்போதும் நாங்கள் 5வது ஆளாகத்தான் வந்தோம். ஆனால் 18 லட்சம் வாக்கை வாங்கி முன்னேறி வந்தோம். பிறகு அதே நம்பிக்கையோடு 21 தேர்தலிலே காலை வைத்தோம். அப்போதும் இதைதான் பல கட்சிகள் கூட்டணி வைத்தது. அப்போது தனித்து நின்ற பிள்ளைகள் 5வது போட்டியாளராகத்தான் களத்தில் நின்றோம். 30 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாக வளர்ந்தோம். நாங்கள் வளரவில்லை, என் மக்கள் எங்கள் மீது அளப்பெரிய நம்பிக்கை வைத்து வளர்த்தார்கள். அவர்கள் தந்த வாக்கு எங்களுக்கு ஊக்கமாக்கி முன்தள்ளியது. 30 லட்சத்தை வாங்கி வந்தோம். 24 தேர்தலிலே இந்தியாவை யார் ஆள்வதிலே நான் போட்டியில்லை, நான் பிரதம வேட்பாளர்களை இந்த கட்சியை கணக்கிலே எடுக்கவில்லை. அதேதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி, ஐயா எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி, தம்பி அண்ணாமலை தலைமையிலே என்டிஏ கூட்டணி. அவர்களுக்கு பிரதம வேட்பாளர் எனக்கு யாரும் இல்லை. அதுவரை நான் தேர்தலை சந்திச்ச விவசாய சின்னத்தை எடுத்துக்கொண்டு மைக் என்று புதிய சின்னத்தை கொடுத்தார்கள். ஒரு வாரம் இருக்கும்போது அதை கொண்டு போய் சேர்த்து நாங்கள் போராடி என்னுடைய சின்னம் 3வது பெட்டியில் இருந்தது, முதல் பெட்டியில் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த நிலையிலும் சீமான் என் மகன் சின்னம் எங்கே இருக்கிறது என்று 3வது 4வது பெட்டியில் தேடி மைக்கு சின்னத்துக்கு வாக்கை செலுத்தி புதிய பிள்ளைகள் சாதிய பின்புலம் சொல்லவில்லை, மதத்தை சொல்லவில்லை, அரசியல் தலைவர்களின் வாரிசுகள் இல்லை. செத்துப்போன என் மொழி, செத்துப்போன என் இன உணர்வு, மான உணர்வை திரும்ப பேசி உணர்வு சூடேற்றி உசிப்பி 36 லட்சம் மான தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி அதே 3வது பெரிய கட்சியாக்கி இந்திய தேர்தல் ஆணையத்தால் தனித்து நின்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக உயர்த்தினார்கள் என் மக்கள். அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பு சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, முதலாக ஒரு செயலை செய்ய தொடங்குற போது அதற்கு பெயர் முயற்சி. மூச்சு விட மறப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான் என்கிறார்கள். நாங்கள் முயற்சி செய்தோம், முதலாக தோற்றோம். அடுத்த முறை முயற்சி செய்தோம், அது மறுமுயற்சி. தோற்றோம், மறுபடியும் முயற்சி செய்தோம், அது தொடர் முயற்சி. தோற்றோம், மறுபடியும் முயற்சி செய்தோம், அது விடாமுயற்சி. தோற்றோம், இம்முறை முயற்சி செய்கிறோம். இது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. என் பெற்றோர்களின் மீதும் என் உடன் பிறந்தார்கள் மீதும் நாங்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை.